நாடு முழுவதும் ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்திருக்கிறது டேட்டாவோட. அது நம்ம சொல்லலப்பா, இது வந்து நாடாளுமன்றத்தில் உள்துறை கடிதம் வாயிலாக பதிலளித்ததில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டிலேயே போதை மருந்து கொக்கைன் இன்ஜெக்ஷன் மூலமாக ஏற்றுறாங்க இல்லையா, அது பேரெலாம் சொன்னால் தேவையில்லை உங்களுக்கு. இது மட்டும் ப்ரௌன் சுகரும் சரி, பவுட்ருன்னு ஒயிட் பவுட்ருன்னுவாங்க, இது எல்லாம் சேர்த்து 65% நாட்டில் கடத்தி கொண்டு போகப்பட்ட பிடிபட்ட போதைப் பொருட்களில், மிக கொடூரமான போதைப் பொருட்களில் 65% குஜராத்திலிருந்து மட்டும் கடத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க. கேட்டால் நீங்கள் பிஜேபி ஆட்சி பிடிக்காது, குஜராத்துக்காரனை வந்து எப்போவுமே குறை சொல்லுவான்னு சொல்லுவாங்க. சில சங்கிகள்லாம் உள்ள வந்து இது போடுவான், ஆத்திரத்தில் எதோ போடுவான். இது நான் சொல்லலை, உள்துறை நாடாளுமன்றத்தில் இந்த கூட்டத்தொடர் நடந்தது இல்லையா, அப்போது வெளியிட்ட தகவல் தற்போது வெளியே வந்திருக்கு. என்னென்னா 65% போதைப்பொருள் கடத்தல் எங்கே நடக்குதுன்னா குஜராத்தில் பிடிபட்டிருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோன்னா 11,300 கோடி ரூபாய் அளவிற்கான போதைப் பொருள் வந்து பிடிக்கப்பட்டிருக்கு நாடு முழுவதும். இதில் குஜராத்தில் மட்டும் 7,383 கோடி ரூபாய் அளவிற்கான போதைப் பொருள் குஜராத்தில் மட்டும். காந்திதாம், அதானி போர்ட்டில் மொத்தம் 6,386 கோடி ரூபாய், 6,386 கோடி ரூபாய் அளவிற்கு போதைப் பொருட்கள் பிடிபட்டிருக்கு. இது ஒயிட் பவுடராக இருந்தாலும் கொக்கைனாக இருந்தாலும் சரி, இந்த ப்ரௌன் சுகரை போன்ற போதைப் பொருட்கள் 6,386 கோடி ரூபாய் அளவிற்கு சீஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ? இந்த 24-25. அப்போனா என்ன தான் நடக்குது, எங்கேருந்து தான் கடத்தப்படுதுன்னா, இப்போ நான் ஒரு மேப் போடுறேன் பாருங்கள். ஆப்கானிஸ்தானை பொறுத்தளவுக்கு அங்கே உள்ளவர்கள் போதைப் பொருளை பெருசாக பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் கொக்கைன் எங்கேருந்து வருதுன்னா ஆப்கானிஸ்தான்லேருந்து வருது. நீங்கள் மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கேருந்து மலைப்பகுதி வழியாக பாகிஸ்தானுக்கு வந்து, பாகிஸ்தான்லேருந்து நேராக குஜராத்துக்கு வந்துடும். குஜராத் இல்லை ராஜஸ்தானுக்கு வந்துடும், இல்லைன்னா பஞ்சாபுக்கு வந்துடும். இது எல்லாமே பாகிஸ்தான் பார்டர். இப்போ அடுத்து ஒரு மேப் போடுறேன் பாருங்கள். இது வந்து அதானி போர்ட்டுக்கும், இது நேராக போனீங்கன்னா சவுதி அரேபியா, அரபு நாடுகள் பூரா ரொம்ப பக்கம். கராச்சி போர்ட்டு குஜராத் போர்ட்டுக்கு ரொம்ப பக்கம். புரியுங்களா உங்களுக்கு? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கராச்சி போர்ட் வழியாக வந்தால் கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு சில பேர் கண்டெய்னரில் ஏற்றி கராச்சி, பாகிஸ்தானோட கராச்சி போர்ட்டுக்கு கொண்டு வந்து அங்கே கண்டெய்னரில் ஏற்றி அந்த கண்டெய்னரில் குஜராத்தில் உள்ள அதானி போர்ட்டுக்கு கொண்டு வந்துடு. ஏன்னா இவ்வளோ இந்தியாவிலேயே மிக எளிமையாக ஒரு இடத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய சரக்கை கொண்டு போக முடியும் அப்படின்னா அது குஜராத் போர்ட்டு தான் அப்படின்னு சொல்லி கடத்தல்காரங்க சொல்கிறாங்க. ஸோ வந்து குஜராத்தில் வந்து இருக்கக்கூடிய அதானி போர்ட் 1, டெர்மினல் 1, டெர்மினல் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த மேப் பாருங்கள். இதை வந்து ஏற்கனவே உங்களுக்கு எல்லாமே தெரியும். ₹1 சென்ட் ₹1 நூற்றுக்கணக்கான ஏக்கர்களை வெறும் சொற்ப அமௌண்ட்டுக்கு 99 வருஷத்துக்கு அதானிக்கு குத்தகை கொடுத்தாங்க. இந்த போர்ட் இது வந்து இயற்கையான போர்ட். குஜராத் போர்ட் அப்படின்றது இயற்கையாக ஒரு பொந்து மாதிரி இருக்கும், கடலில் பொந்து மாதிரி இருக்கும். அங்கேருந்து நேராக நூல் பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மேப் பாருங்கள், நூல் முடிச்ச மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அரபு நாடுகள் வந்துடும். இங்கேருந்து கடத்தி நேராக என்ன பண்ணுறான்னா அரபு நாடுகளுக்கு போகிறான், இல்லைன்னா நேராக வந்து இஸ்ரேலுக்கே கொண்டு போயிடுறாங்க, இல்லைன்னா இப்படி ஆஃப்ரிக்கா வழியாக கொண்டு போய் அப்படியே அந்த குஜராத் போர்ட்டில் கண்டெய்னரில் ஏறிட்டால் எவனும் செக் பண்ண மாட்டான். அமெரிக்காவிலேருந்து ஐரோப்பிய நாடுகள் வரைக்கும் இந்த கண்டெய்னரில் கொண்டு போகிறதாக இப்படி. இதில் வந்து பிடிபட்டது மட்டும்தான் இந்த எவ்வளோ 7,383 கோடி பிடிபட்டது. இது நாட்டிலேயே நம்பர் 1 போர்ட் எதுனா முந்த்ரா போர்ட் தான். அந்த முந்த்ரா போர்ட் யார் கையில் இருக்குது? அதானி கையில் இருக்குது. எங்கேருந்து கடத்திட்டு வர? ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான்லேருந்து கடத்திட்டு வந்து கண்டெய்னரில் ஏற்றி இந்த முந்த்ரா போர்ட்லேருந்து அப்படி போர்ட்டில் ஏற்றிட்டானா அது ராஜபோகமாக போய் சேர்ந்துடும். இதில் வந்து மிஷின் போகுது, அது போகுது, இது போகுதுன்னு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடத்தலில் இதில் வந்து நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது இது நான் சொல்கிற கணக்கு. இந்த 7,383 கோடி பிடிபட்டிருக்கு. பிடிப்பட்டது மட்டும் அப்போ எத்தனாயிரம் கோடி கிட்டானவர் அங்கே போயிருக்கும் பாருங்கள். அப்போ இந்த போர்ட்டை தனியாராக்கி அதானி கையில் கொடுத்ததுக்கப்புறம் பல லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கான ப்ரௌன் சுகரும் ஒயிட் பவுடரும் இந்த கொக்கைனும் போதை ஊசியும் மருந்துகளும் குஜராத்திலிருந்து பல்வேறு நாடுகளுக்கு போய் பல லட்சம் கோடி சம்பாரிச்சுக்கான்றாங்க.
பிடிப்பட்டதுன்றது 10% 5% சும்மா கணக்கு காட்டுறதுக்குன்றாங்க. இது சும்மா இவங்களா போட்ட கணக்குன்றாங்க. இந்த 7,383 கோடி அப்படின்றது இவங்களா இவ்வளோ நாங்கள் பிடிச்சிருக்கோன்னு காட்டுறது. ஆனால் அது அவ்வளோ கிடையாது வேல்யூ. ஆனால் வெளியே போன வேல்யூ லட்சக்கணக்கான கோடி ரூபாய் இருக்கும். இதை நாங்கள் இவ்வளோ ஒர்த்தை பிடிச்சிருக்கோம், இதெல்லாம் போகவே முடியாது, இந்த போர்ட்லேருந்து போக முடியாதுன்னு ஒரு பூச்சாண்டி நீங்கள் காட்டுறாங்கன்றாங்க கடத்தல்காரர்கள் தரப்புல. ஸோ இந்த போர்ட்டை, அரசு போர்ட்டை, முந்திரா போர்ட்டை அதானிக்கு கொடுத்துட்டு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்லேருந்து போதை மருந்தை இந்த போர்ட் வழியாக அவங்க பலரும் கடத்தி போயிட்டுருக்காங்க. அது அதானி கடத்துறான்னு நம்ம சொல்லலை. அதானி போர்ட்டு அவ்வளோ வீக்காக இருக்குன்ற காரணமாக துணிகளையும் இங்கே, அதாவது கண்டெய்னர்லேருந்து அங்கேருந்து வர்றது, இங்கே குஜராத்லேருந்து துணிகளையும், துணி பேரல்களையும், மெஷினரிகளையும் அதையும் இதையும் ஏற்றி அந்த கண்டெய்னரை ஃபில் பண்ணி குஜராத்லேருந்து போகிற மாதிரி கணக்கு காமிச்சு இந்த முந்திரா போர்ட்லேருந்து கொண்டு போயிருக்கான். இதில் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சதில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் குஜராத் மற்ற எல்லாமே கண்டுபிடிச்சதில் இந்த 11,000 சில்லற கோடி நாடு முழுவதும் கடத்தப்பட்டிருக்கு. அது தூத்துக்குடி போர்ட்டும் தான் இருக்குது. ஆனால் சர்வதேச அளவில் சாதனையாக 7,383 கோடி ரூபாய் அளவிற்கு பிடிப்பட்டது மட்டும். புரியுதுங்களா? இந்த காந்தி தாம்ன்ற போர்ட்டில் ஒரு 303 கோடி ரூபாய்க்கு பிடிபட்டுருக்கு. இதெல்லாம் ரொம்ப சப்ப மேட்ரு. அதே மாதிரி மும்பையில் பிடிப்பட்டதெல்லாம் ஒரு 1,400 கோடி அவ்வளோதான். ஆனால் கடத்தல் கேந்திரமாக திகழ்வது எதுனா இது குஜராத். பிடிச்சிருக்கோன்னு இவங்க கணக்காட்டினாங்கன்னா கடத்தல்காரன் பிடிபட விடுறான்னா அதை விட 100 மடங்கு கடத்திருக்கான்னு அர்த்தம். ஸோ இப்போ நாடு முழுவதும் இவ்வளோ போதைப் பொருட்கள் குஜராத்திலேருந்து கடத்தப்படுது. இதுக்கு என்னடா பண்ணீங்க, எங்கேருந்துடா வருது? அதில் இன்னும் நாடாளுமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லலை, எங்கே கொண்டு போனாங்கன்னு சொல்லலை. 17 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்களா இதில். அது யாருன்னு சொல்லலை. 19 நிறுவனங்கள் மீது நடவடிக்கை பாய்ந்திருக்கிறேன்றான். 5 நிறுவனங்கள் மீது நடவடிக்கை பாய்ந்திருக்குது. 19 நிறுவனங்கள் கண்காணிக்கப்பட்டிருந்தான். இது எல்லாமே கண்டெய்னரில் எக்ஸ்போர்ட் பண்ணுறவன், எக்ஸ்போர்ட் கண்டெய்னர் புரோக்கர்ஸு, இவர்களை பிடித்திருக்கிறாங்க. எல்லாம் சப்ப மேட்ரு. ஆனால் எவன் கடத்தினா, எங்கேருந்து வந்தது, எந்த நாட்டுக்கு போகுது அப்படின்ற பற்றி எந்த தகவலையும் நாடாளுமன்றத்தில் இவர்கள் வெளியிடவே இல்லை. இந்த அமௌண்ட்டை மட்டும் வெளியிட்டு இதுக்காக நீ வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, இவ்வளோ பிடிச்சிருக்கோன்னு சொல்கிறான். நீ இவ்வளோ பிடிச்சிருந்தா கடத்தலில் எல்லாருக்குமே தெரியும். கடத்தலை பற்றி தெரிந்தவர்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏர்போர்ட்டில் ஒரு 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 1/4 கிலோ கோல்டு மாட்டுது அப்படின்னா 10 கிலோ கோல்டு வெளியே போகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ எவ்வளோ இங்கேருந்து கடத்தப்படுது, எப்படி இவங்க ஆட்டையை போட்டிருக்காங்க பாருங்கள். ஓட்டு திருடர்கள் ஓட்டை ஆட்டையை போட்டது மட்டும் இல்லாமல் போர்ட்டே ஆட்டையை போட்டிருக்காங்க. ஏற்கனவே ஆட்டையை போட்டாங்க. அதன் மூலமாக இவ்வளோ அமௌண்ட்டு போயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். எனவே எல்லாமே நடப்பது, எல்லா திருகு சாலமும் திருட்டு மொல்லமாரித்தனமும் நடப்பது எங்கன்னா குஜராத் அப்படின்றது அவர்கள் கொடுத்த டேட்டாலேருந்தே தெரியுது. ஆனால் இவங்க பார்த்தா இங்கே போதை புழங்குது, கஞ்சா இருக்குது தான் தமிழ்நாட்டில், அது மாற்றுக்கருத்தில். நமக்கு இது அதிகமாக இருக்குது தெரியுது. ஆனால் அவர்களுக்கு பல லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கான போதைப் பொருளை கடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் அவங்க போர்ட்டிலேருந்து. இது என்றைக்கு நிற்கும், என்றைக்கு இதுக்கு விடிவு காலம் வரும் அப்படின்றது தெரில. இவங்க கடத்துறது வெளியே தெரியக்கூடாதுன்றக்காக பிற மாநிலத்தவரையும் பிற மாநிலத்திலையும் அங்கே உள்ள கைக்கூலிகள்கிட்ட கட்சிக்காரனுக்கு காசை கொடுத்து கூவுன்னு கூவி கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் எப்போ முடிவு வரும்னு தெரில. முடிவு வந்தால் தான் அந்த நாடு முன்னேறும். இந்த போதைப் பொருளிலிருந்து மக்களும் இளைஞர்களும் விடுவிக்கப்படுவார்கள். ஸோ இது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.